அடுத்தது இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் சரணாகதிக்கான 6 லட்சணங்கள் அது இருக்கணும்னு வாங்க. அதுதான் சரணாகதிக்கான லட்சணம். நீங்கள் நம்ம ஆச்சாரியன்ற அந்த குரு இருக்காங்க பார்த்தீங்களா, ஆச்சாரியன் டாமின்ல ஆச்சாரியன்வாங்க. சாதாரணமாக குருன்னு அர்த்தம். அதுக்கு அந்த குருவை வந்து நம்ம சமாசரணம்னு வாங்க. எங்கள் இதில் சமாசரணம் பண்ணிக்கிறது அப்படின்வாங்க, பிரபத்தி பண்ணிக்கிறதுன்னு வாங்க. அது அந்த மாதிரி பண்ணி அந்த அந்த இது பண்ணிக்கும்போது சமாசனம் பிரபத்தி பண்ணிக்கும்போது அந்த அதுக்கு ஒரு இது சொல்லி கொடுப்பாங்க மந்திரம் எங்களுக்கு நம்மளுக்கு அங்கே அவங்க சொல்லுவாங்க. அது சொல்கிறது இதுதான். அதனோட அர்த்தம் என்னன்னா இந்த 6 விஷயங்கள் தான். இந்த 6 விஷயங்களை தான் நம்மளுக்கு அவங்க போதிப்பாங்க அந்த இடத்துல. சரணாகதி பண்ணிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அனுகூலம்ன்றதுக்கு என்னன்னா இந்த 6 தான், 6 பாயிண்ட் தான் அவங்களுக்கு. இந்த 6 ஹெட்டிங்ஸில் தான் சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க, நல்லவற்றை மட்டுமே நினைக்க வேண்டும். அனுகூலனா இருக்கணும், நல்லத்தை மட்டுமே நினைக்கணும். பிரதிகூல பிரவர்ச்சனம், பிரதிகூல பிரவர்ச்சனம்னா நல்லதை மட்டும் நினைக்கணும். அதே மாதிரி எதிர்மறை எண்ணங்களை ஒழிக்கணும். நல்லதை நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் மனசில் வந்து குதிக்கும், உள்ள ஆட்டம் போடும். அதை வந்து நீங்கள் ஒழிக்கணும். அதுதான் நல்லவற்றை. நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம நல்லது காரியம் ஒன்று பண்ணுறோன்னா பண்ணும்போதே ஏன் இதை செய்ய வேண்டாம்னு ஒரு எண்ணம் தோணும் மனசில். நம்ம ஏன் செய்யணும் இதுன்னு அந்த எண்ணம் தோன்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சிடணும். ஒன்றும் இல்லை, இப்படி யாரோ ஒரு உடம்பு சரியில்லாதவங்க ஒரு நோயாளி வந்து நம்மகிட்ட ஏதோ ஒரு உதவின்னு கேட்குறாங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுக்குறோன்னு வைங்க. அந்த 500 ரூபாய் கொடுக்கும்போது டக்குன்னு நம்ம எடுத்து கொடுத்துருக்கணும். பிரதிகூலம் அதுதான், எடுத்து கொடுத்துறோம். அந்த கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நொடி நம்ம மனசில் தோணும் தெரியுமா, 500 ரூபா கொடுக்கலாமா, இல்லை ஒரு 200 ரூபா கொடுத்தா போருமா அப்படி தோணும் பார்த்தீங்களா. அதுதான் எதிர்மறை எண்ணம். பிரதிகூல பேவர்ஜனம்னு பேர். பிரதிகூல பேவர்ஜனம்னா அந்த எண்ணம் வருது பாருங்க, ஒரு 200 ரூபா கொடுத்தா போருமா, எதுக்கு 500 ரூபா கொடுக்கணும், அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அது வரத்துக்கு முன்னாடி கொடுத்துடணும். அந்த 200 ரூபா கொடுத்தா போருமேன்ற எண்ணம் உங்கள் மனசில் தோன்றதுக்கு முன்னாடி அந்த 500 ரூபாய் அந்த நோயாளி கையில் கொடுத்துடணும். அதான் எந்த ஒரு எண்ணமுமே சரி, உங்கள் மனசில் வந்து முதல்ல செய்யணும்னு தோணிட்டா அது வந்து பெருமாளோட கிருபையில் தான் உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றது. அடுத்தது நீங்கள் செய்த ஊழ்விலைகளுக்கு பலனில் உங்களுக்கு மனசில் வந்து இவ்வளவு செய்யணுமான்னு தோணும், வரும், அதுவும் வரும். மனசு அலபாயிர மனசு எல்லாத்தையும் நினைக்கும். அதனால அந்த எண்ணம் வரத்துக்கு முன்னாடி அதை பண்ணிடணும். அதுதான் பிரதிகூல பேவர்ஜனம்னு பேர். அப்படி இருக்கணும். நிரகங்காரம்னு வாங்க. அது நிரகங்காரம் வந்து அகங்காரம். அகங்காரம்னா கர்வம். அகங்காரம்னா கர்வத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். பரநியாசம் பண்ணிக்கும் போது இதைத்தான் சொல்லுவார் பெருமாள். நமக்கு வந்து ஆச்சாரியன் உபதேசம் பண்றது இதுதான். பரநியாசம் பண்ணிக்கும் போது இந்த 6 தான் நம்மளுக்கு சொல்றாரு. சமாசனம் பண்ணிட்டு பரநியாசம் பண்ணிக்கும் போது இந்த 6 விஷயங்கள் தான் நம்மளுக்கு சொல்றாரு. நம்ம வந்து குருவா ஏற்றின அப்புறம் குரு கிட்ட ஞான இது பெறோம் இல்லையா, ஞான உபதேசம். அதுதான் இது. இந்த மாதிரி இருக்கணும்னு. நிரகங்காரம், அகங்காரத்தை ஒட்டு ஒழிக்க வேண்டும். அகங்காரமே இருக்கக்கூடாது மனசுல, வந்து கர்வத்தை வைக்கக்கூடாது. பணிவோட நடந்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சதாஸ்மரணம்னா எப்போதுமே ஸ்மரணம்னா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மனசுல. அது நினைவிலேயே இருக்குது, பெருமாளோட நினைவிலேயே இருக்கிறது பேர் தான் சதாஸ்மரணம். சதான்னா எந்நேரமும், ஸ்மரணம்னா மனசுல உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள பெருமாளை மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கிறது, அதான் சதாஸ்மரணம். சரணம், அடுத்தது சரணம் அடைதல். அவர்கிட்ட வந்து பெருமாள்கிட்ட சரணம் அடைஞ்சிடுறது. பெருமாளே நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சரணடைது. அதுக்கு அடுத்ததுதான் பெரிய விஷயம், ஆத்ம நிவேதனம்ன்றதா ஆத்மாவை இறை உணவாக எண்ணி அவனுக்கு படைத்து விடுதல். எவ்வளவு பெரிய கஷ்டம் அது. ஆத்மாவனுக்கு நீங்க வந்து பெருமாள் கொண்டு போய் பிரசாதம் வைக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி உங்க உயிரையே வச்சிடணுமா. உங்க உயிரையே பெருமாளுக்கு வந்து பிரசாதமா வச்சிடணுமா, உயிரை துறந்துடணும். அதுதான் திருப்பாணாழ்வார் பண்ணது. கொண்டல் வண்ணனை, அந்த பாட்டு சொல்லியிருக்கா இல்லையா உங்களுக்கு, கொண்டல் வண்ணனை கோவல்நாய் நின்ற எண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஸ்ரீரங்கம் பெருமாளை பார்த்து அமல்நாதி பிரான் திருப்பாணாழ்வார் சொன்னது. அமல்நாதி பிரான் பாட்டில் 10வது பாட்டு.
10வது பாட்டு பெருமா 10 பாட்டு தான் பாடினேன். 10 பாட்டுலேயே அவருக்கு மோட்சம் கிடைச்சிருது. அந்த 10வது பாட்டு இதுதான். கொண்டல் வண்ணனை, கொண்டல் வண்ணன்னா திருப்பதி. கொண்டல் வண்ணனை கோவலனாய் நின்ற வெண்ணெய் உண்ட வாயன். கோவலன்றது வந்து வாய் வந்து அவ்வளோ அழகான வாயம். கோவலனாய் நின்ற வெண்ணெய் உண்ட வாயன். வாய் வெண்ணெய் உண்ட வாய் அப்படியே பாதி வாயின வழியிறதான் வாயில. வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே, என் மனசுல வந்து என்னை கவர்ந்தவனே. அண்டர்கோன் அணி அரங்கினை, அண்டர்னா அவன் தேவர்கள், அண்டர்கோன்னா அரச தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தவனை. அணி அரங்கினை, அணி அரங்கன்னா அரங்கன்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம். அணி அரங்கினை ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை. என் அமுதினை, எனக்கு வந்து அமுதமாக இருக்கிற அந்த பெருமாளை. கண்ட கண்கள், அதை அவரை பார்த்த கண்கள் மற்றொன்றினை காணாவே, வேற எதையும் பார்க்கக்கூடாது. நான் பெருமாளோட உருவத்தை பார்த்துட்டேன், இதுக்கு மேலே என்னால் வேற எதையும் பார்க்கக்கூடாது, என்னையே பிரசாதமாக நீ எடுத்துக்கோ அப்படின்னு பெருமாள். அதுதான் உயர்ந்த நிலை. ஆத்ம நிவேதனம்ன்றது அதான். இந்த ஆத்ம நிவேதனத்துக்கு தயாராகணும். ஒரு வயசானப்புறம் ஆத்ம நிவேதனத்துக்கு தயாராகணும். ஆத்ம நிவேதனம்ன்றது சாதாரண விஷயம், அதெல்லாம் ஆகலாம் முடியாது. நம்ம சொல்கிறோம், அவ்வளோ ஈஸியாகலாம் ஆக முடியாது. ஆகணும், அந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பக்தி செலுத்த 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 கடைசியில் ஒரு நிர்மலமான நிலை வந்து அது வந்துடும். என்னையே நீ எடுத்துக்கோன்றமே, இந்தா எடுத்துக்கோ என்ன அப்படின்றோம் இல்லையா, அதுதான். இந்த எடுத்துக்கோ என்ன அப்படின்றோம் இல்லையா, அதுதான் ஆத்ம நிவேதனம்ன்றது. ஆக நம்ம எங்களுக்கு வந்து இப்போ பிராமின் இதில் பார்த்தீங்கன்னா சமாசனம்னு ஒன்று பண்ணுவாங்க, பரண்யாசம்னுவாங்க. பரண்யாசம்னா புரியாது எல்லாருக்கும். பரண்யாசன்றது தான் பிரபத்தி சரணாகதி, அதுதான் பரண்யாசனம். ஒன்று குரு செஞ்சு வைப்பார், ஆச்சாரியன்றது எங்களுக்கு ஆச்சாரியன்றது குரு ஞானோபதேசம் பண்ணுறது தான். குரு சொல்லுவார். குரு சொல்கிறதுல என்ன பண்ணுவாரா, அனுகூலனாக இருக்கணும், பிரதிகூல பேவர்ஜனமனாக இருக்கணும். அனுகூலனாக இருக்கணும், எல்லாரும் நல்லதே செய்யணும். பிரதிகூல பேவர்ஜனனாக இருக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் தோன்றதுக்கு விடவே கூடாது. சரி, இப்படி தோணலாமா, எனக்கு முடிஞ்சு போய் அவ்வளோதான், நம்ம 500 கொடுக்கணும் மனசில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ 200 கொடுக்கலாமா, 300 கொடுக்கணும், கொடுத்துரும் 500 டக்குன்னு அந்த எதிர்மறையான எண்ணம் வந்தவொடனே அதை போட்டு அடித்து அமுக்கிடணும். அதை தலை தூக்க விடக்கூடாது. நிரகங்காரம், என்ன மாதிரி ஒருத்தம் கிடையாதுன்ற அந்த எண்ணமே மனசில் வரக்கூடாது. அகங்காரமே இருக்கக்கூடாது உங்களுக்கு. அந்த இது அந்த அகங்காரம் போய் அந்த பணிவு வந்தால் தான் உங்களால் வந்து இப்போ அந்த பெருமாளோட சிந்தனைக்கே போக முடியும். அதுக்கடுத்த சதாஸ்மரணம்னு ஒன்று இருக்குது. அந்த சதாஸ்மரணத்துக்கு போனால் நீங்கள் அகங்காரம் போனால் தான் சதாஸ்மரணத்துக்கு போக முடியும். இல்லைன்னா நடுவில் என்னோட யார் இருக்கான்ற அந்த எண்ணம் வந்துடும். அது போகணும். அது போனால் தான் நீங்கள் வந்து அந்த சதாஸ்மரணம் அப்படிங்கிறது எந்நேரமும் இறைவனோட சிந்தனையை நினச்சிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வரணும்னா நீங்கள் வந்து அகங்காரம் நிரகங்காரியாக மாறணும். அதுக்கப்புறம் சதாஸ்மரணம், சரணம், அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட சரணம் அடைஞ்சிடுறது. நீ தான் காப்பாற்றணும், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு பிரியவனை சரணடைகிறது. அதுக்கு அடுத்தது தான் ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் தான் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு. திருப்பாணர் 10 பாட்டில் பாடின பாட்டில் 10வது பாட்டு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஆத்ம நிவேதனம் தன்னை அப்படியே எடுத்து கொடுத்துருது. அந்த மாதிரி அது அது அந்த மாதிரி ஒரு ஆத்ம நிவேதனத்துக்கு தயாராகணும். இந்த 6 இதுதான் குரு வந்து ஞானோபதேசமாக போதிப்பாங்க. பொதுவாக இந்த 6 விஷயங்கள்லாம் இதை சார்ந்து தான் இருக்கும். அதனோட 6 விஷயங்கள 6 பாயிண்ட் குறிப்பு இருக்கு இல்லையா, அந்த 6 குறிப்பில் இதுதான். இந்த 6 குறிப்பை வச்சு தான் சிஷ்யர்களுக்கு போதிக்கிறது, இதுதான் போதிப்பாங்க. போதிக்கிறதுன்றது இதுதான் சிஷ்யர்களுக்கு போதனை பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஞான இது பெறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, தீட்சை பெறதுன்னு. அதுக்கு அப்போ இதைத்தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ.